எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம். நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுலேயே நம்மளையே சிவபக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தன்னே சிவபக்தி வந்துடாது. அதற்கான ஒரு நேரம் அவர் நம்ம நெருங்கும் பொழுது மட்டும்தான், அவர் நம்மள்கிட்ட வரும்போது மட்டும்தான் அந்த ஃபீலிங் நமக்கு வரும். சிவபெருமான முருக பக்தர் இருப்பா, விநாயகர் ரொம்ப பிடிக்கும், பெருமாளை பிடிக்கும், அம்மனை பிடிக்கும், அதெல்லாம் வேறு. பட் சிவனை பிடிச்சவா கொஞ்சம் சொற்பமாக தான் இருப்பாள். எல்லாருக்கும் சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட நம்ம கையேந்து நிற்கிற நாள் வர்றதுக்கு கண்டிப்பாக நாளாகும். ஏன்னா அவர் நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கோவிலுக்கு போகிறவர்கள், சிவபக்தனாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு முக்கியமான விஷயம். கோவிலுக்கு நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா தயவு பண்ணி அங்கே அழுது வேண்டிக்காதீங்க. அழறது அவருக்கு பிடிக்காது. ஒன்று, அழுது அங்கே வேண்டிக்கவே பாங்கு இல்லை. ரெண்டாவது என்னன்னா, சிவனுக்கு இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு பொருள் வாங்கி தரையில் கோவிலுக்கு அப்படின்னாக்க வில்வமோ இல்லை புஷ்பமோ இல்லை பால் அபிஷேகத்துக்கு எதுவாக இருந்தாலும் அதை உடனே நான் இந்த கோவிலுக்கு சிவபெருமானுக்கு இதுக்கு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லவே படாது. அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணினாலும் அது நம்மளுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அதை உடனே போய் வெளியில் நம்ம இவருக்கு இந்த கோவிலில் நான் பண்ணினேன் நீயும் பண்ணு அந்த மாதிரி தயவு பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல பாங்கில்லை. அதுவும் மீறி பெரிய ஆக்சுவலி தவறுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று. அதுக்கப்புறம் அந்த கோவிலில் போய் நன்னா வேண்டுண்டு நீ இருக்கேன் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு தயவு பண்ணி கேட்காதீங்கோ. அது மிகப்பெரிய தவறு. நம்ம இருக்கார் தெய்வம்னு நம்பி தான் அங்கே போகிறோம் இல்லையா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இருக்கேங்கிறது உண்மையாக இருந்தால், நான் ரொம்ப நொந்து போனேன் இன்றைக்கி, ஜென்ரலாக சொல்லுவான் எல்லாரும், நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன் இன்றைக்கி, எனக்கு மனசே சரியில்லை, கோவிலில் போய் நீ இருக்கேங்கிறது உண்மையாக இருந்தால் எனக்கு காமின் வேணுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அது ரொம்ப தவறான காரியம். தயவு பண்ணி, ஏன்னா ரொம்ப லெவலுக்கு மேலே போயிடுத்துனா எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வரும்போது அந்த ஒரு இது வரும், அந்த எனர்ஜி வந்துடும். நமக்கு வெறுத்து போனால் அந்த ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கோவிலில் போய் சொல்லவே பாங்கில்லை. அதுவும் சிவன் கோவிலில். மற்ற கோவில் எல்லாம் வேற, சிவன் கோவிலில் மட்டும்தான் நான் இப்போ பேசுகிறேன். சிவன் கோவிலில் போய் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணப்படாது, உபயோகப்படுத்தப்படாது. நீ இருக்கேங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா எனக்கு இதை நடத்தி வையே, இல்லை அவளை என்னன்னு கேளு, இல்லை அவளுக்கு கெடுதல் பண்ணு, இல்லை எனக்கு நல்லது பண்ணு, எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணவே படாது. ஸோ இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் தயவு பண்ணி சிவனை வணங்குபவர்கள் செய்ய வேண்டாம். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அந்த கோவிலில் போய் அழப்படாது. ஒன்று, அந்த கோவிலுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் நல்ல நாளைக்கு யார்கிட்டையும் அதை சொல்லப்படாது அனாவசியமாக வெளியில். ரெண்டாவது, மூணாவது என்னன்னா, நீ இருக்கிறது உண்மையாக இருந்தாக எனக்கு இது நடத்தி கொடு, எனக்கு இது நடக்கணும், இது உண்மையாக, அந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகம் பண்ணப்படாது. இது மூணுத்தையும் தயவு பண்ணி கோவிலை விட்டு எழுந்து வரும் பொழுது இந்த இடையில கூட அந்த மண்ணு கூட நம்மள்கிட்ட வரப்படாது. சிவபெருமானோட மண்ணு கூட, கோவில் மண்ணு கூட நம்ம ஆத்துக்குள்ளே வரப்படாது நம்மளோட அப்படின்னு சொல்லுவா. சிவன் சொத்து குல நாசம் அப்படின்பா இல்லையா? அதனால தட்டிட்டு தான் அங்கேருந்து கோவில்லேருந்து நம்ம வெளியில் வரணும்.